ஹே ராக்கிதன்ஸ், நான் கௌதமன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம OT7 மை செவன் ஹஸ்பண்ட்ஸ் ஹேட் மீன்ற சீரீஸோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இந்த தடவை நிறைய கமெண்ட்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹெட்ஃபோன் மஸ்ட் அண்ட் ரீட் த டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி பாருங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் எங்கே விட்டுருப்பேன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே விழுந்து கொஞ்சம் வாட்டர் பிரேக் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்போ நீங்கள் பெயினில் இருப்பீங்க. அவனுங்க ரொம்ப கூலாக வந்திருப்பானுங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். நம்ம அங்கே கட்டிட்டு படிக்கலாம். இப்போது உள்ளே தான் ரொம்ப நேரமாக ப்ரொசீஜர் நடந்துட்டுருக்கு. அவனுங்களும் வந்து குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்றதுல இருக்கானுங்க. இப்போது டாக்டர் கதை திறந்துட்டு வெளியே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டான ஃபேஸில் வராரு. பிகாஸ் ரொம்ப நேரம் ப்ரொசீஜர் அது. ஸோ வரும்போது யார் அவங்க ஹஸ்பண்ட் அப்படிமா சொல்லி கேட்க, ஜின்னு தான் வந்துட்டாங்க அப்படிமா சொல்ல, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? ஒரு ப்ரெக்னென்ட்டான உங்களை வீட்டில் வச்சுருக்கீங்க, பார்த்துக்கணும், கொஞ்சம் கூட அந்த அறிவெல்லாம் கிடையாது உங்களுக்கு? இல்லை டாக்டர், குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை உயிரோட இல்லை, பிறக்கும் போதே இறந்துடுச்சு. பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்திருக்கு அப்படிமா சொல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்ற மாதிரி குழந்தை இல்லையா, என்னதான் இருந்தாலும் வேணாம்னு சொல்லலாம், அவங்க பெற்ற பிள்ளை, அவங்களோட குழந்தை இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது. இப்போது இந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மா தான், என்னங்க ஏங்க என் குழந்தைக்கு மட்டும் இப்போ பார்த்தாலும் இப்படி நடக்குது, அவன் படிக்கவும் வைக்க முடியல, இப்போ எனக்கு பிறந்த குழந்தைய இறந்து போயிடுச்சு அப்படின்ற வயசுல உங்கள் அம்மா அழுக, உங்கள் அப்பாவுக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் அண்ணாக்கு, உங்கள் அண்ணிக்கு, அது இல்லாமல் அவங்க அத்தை மாமாக்கு எல்லாருக்குமே, பிடிஎஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தா நீங்கள் உள்ள ஃபெயிண்டாக இருக்கீங்கல்ல, இப்போ டாக்டர் தான் போய் பாருங்கள், அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க இப்போ தான் டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போது உள்ளே போனால் அவனுங்க 7 பேர் தான் முதல்ல உள்ள வரானுங்க. பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுங்க பார்த்துட்டு, இவள்கிட்ட எப்படா சொல்கிறது அதை? என்ன பண்ணி தர சொல்லித்தான் அவனுக்கு நான் அப்போவே சொன்னேன், குழந்தைங்க வேணாம் இப்போதைக்கு, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருப்போம், குழந்தைய பார்த்துக்க முடியாது, ஒன்றை பார்த்துக்க முடியாதுன்னு கேட்டாலா அவன் போய்கிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம டேங்க சொல்ல, நம்ம ஜின்னு தான், டே மனுஷன் மாதிரி பேசுதா, உனக்கும் அது குழந்தை தான், நமக்கும் அது குழந்தை தான், இவளுக்கு எவ்வளோ வலிக்கும், 10 மாதம் அவள் தானே வச்சிருந்தா, அவளுக்குள்ளே வச்சிருந்தாடா. ஏய் ஜின், ஃபாலோ ஆயிட்டியா என்ன? ஃபால்னால ஒரு மனசாட்சின்னு ஒன்று வேணும் மனுஷனுக்கு. நீங்கள் 3 பேரும் எப்படி தெரியுமா பேசுறீங்க? மனுஷங்க மாதிரியே பேச மாட்டீங்க, மிருகம் மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சின்ன ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கொஞ்சம் பேசுகிறான். இப்போ நம்ம ஜெயப் தான், ஆமாம் நீங்கள் 3 பேரும் ரொம்ப பேசுறீங்க டாங். இங்கே பார் ஜிமின், மைண்ட் த வேர்ட்ஸ், அவன் உனக்கும் குழந்தை தான், அது என்ன குழந்தைன்னு கூட நம்ம பார்க்கல, இப்படி பேசாத, உனக்கே பின்னாடி எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயப்பூ இன்னும் உங்களுக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணி பேச, நம்ம சுகாவும் நம்ஜனும் அப்படியே சைலண்டாக அவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் லைட்டாக வேக்கப் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஆரம்பம், அவன் முழிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களும் அப்படியே தான் எழுந்திரிச்சு தலையில் அப்படியே லைட்டாக முழிச்சு பார்க்குறீங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு பிளரினஸ் இருக்கும்ல, ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு கொஞ்சம் லைட்டு கண்ணில் பட்டா, ஸோ அந்த மாதிரி இருக்க நீங்களும் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்களும் லைட்டாக உங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. என் குழந்தை அப்படின்ற மாதிரியே நீங்கள் வார்த்தை தான் கேட்குறீங்க. அவனுங்க எழுப்புறோம் போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்ம ஆரம்பம் முதல்ல எழுந்திரிச்சு உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் வந்தால் லைட்டாக கொஞ்சம் கை கொடுத்து ஒழுங்காக உட்கார வைக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா அவனுங்க நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறானுங்க, சரி இல்லையா அப்படின்ற மாதிரி. குழந்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, அதான் பேச முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். நீங்கள் இல்லை குழந்தைய காட்டுங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் கேட்க, அவனுங்களா அதெல்லாம் இல்லை, இப்போதைக்கு நம்ம குழந்தை வேணாம்னு டிசைட் பண்ணியிருக்கலாம், விட ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நான் மனுஷன் மாதிரி பேச, நீங்கள் என்னடா ஆச்சு இவனுங்களுக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு, இல்லை என்னாச்சு அது மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஜிம்மன் தான், குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறந்திருக்கு அது மாதிரி சொல்ல, உங்களுக்கு ஒரு நிமிஷம் பேச்சு மூச்சே வரல. அப்படியே சைலண்டாக ஜிம்மனை பார்த்துட்டு, என்னென்ன விஷயத்துல விளையாடணும்னு அறிவு இல்லையா ஜிம்மன் அதே மாதிரி நீங்கள் கேட்க, அவனுங்க 7 பேரும் ஐயோ இவ்வளோ சமாளிக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு, குழந்தை எங்கேன்னு கேட்டால் இந்த விஷயத்துல விளையாடாதீங்க, நீங்கள் என்ன எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல, குழந்தை விஷயத்துல விளையாடாதீங்க,
குழந்தைக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க லைட்டா ஸ்ட்ரெயின் பண்ணி கத்த, ஒன்றும் இல்லை நாங்கள் தான் சொல்கிறோம்ல குழந்தை இறந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம லைட்டாக டென்ஷன் ஆகிறான். அப்போ நம்ம ஜென் தான் விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் சொல்ல நீ தள்ளி போயிடுறான். இப்போ ஜின்னு தான் இங்கே பாருவயன், எனக்கு தெரியுது யூஆர் சஃபரிங், உனக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான், பட் இட் இஸ் அ ரியாலிட்டி, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீ விழுந்த ஃபோர்ஸ்க்கு குழந்தைக்கும் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ குழந்தை பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்திருக்கு. எவ்ரிதிங் இஸ் நாட் இன் ஹேண்ட்ஸ் ஃபைன், விடு அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் சொல்ல, நீங்கள் ஷர்ட் பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு அப்படி கதறி கதறி அழுவுறீங்க. அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் மிச்சம் 6 பேரையும் பார்க்குறான். நம்ம ஜிமெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க அவங்க அப்படியே ஜிமென்னு சொல்ல, அவனும் நாட் பண்ணிட்டு அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கலாம். நீங்களும் அப்படியே அழுவுறீங்க, திரும்பி திரும்பி அழுவுறீங்க. ஏற்கனவே அவ்வளோ பெயின் என்டியோர் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் இப்படி அழுதா என்ன வருது, திருப்பி உங்களை லைட்டாக கேர் ஆகாமல் இருக்குது, அப்படியே நீங்கள் ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. அவனும் என்னடா இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா, பேச்சு மூச்சே காணான்னு பார்த்தா நீங்கள் மயக்க போட்டீங்க. அவனை டாக்டரை கூப்பிடு மயங்கிட்டா அப்படின்னு சொல்ல, நம்ம சுகா தான் டாக்டரை கூப்பிட்டு வரான். இந்த சமயம் மிச்ச வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் உங்களெல்லாம் தள்ளிட்டு வந்து, வயன் வயன் வயன்மா எந்திரா வயன், ஒன்றும் இல்லடா அப்படின்னு அவங்க அன்னிக்கு உங்க தரையை குறிச்சு டேப் பண்ணி தட்ட, உங்கன்னா வயன் வயன் ஒன்றும் இல்லை வயன் வயன் எந்திரிடா, ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் வயன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் தட்ட, இப்போ நம்ம டேங் தான் தட்டினால எந்திரிக்க மாட்டா, அவள் தான் ஃபெயிண்ட் ஆயிட்டான்னு தெரியுது, அப்புறம் என்னதுக்கு போட்டு தட்டிகிட்டே இருக்கீங்க. அதனால நம்ம டேங் கேட்க, சி நீ எல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணி கேட்குறாங்க. நான் மனுஷன் இல்லாமல் அப்புறம் என்ன பார்க்க எப்படி இருக்கிறான்னு, நீ கட்டி கூட்டு போனவதானடா, உங்க 7 பேத்தை நம்பி தானடா அவளை விட்டோம், இப்ப இப்படி கிடக்கா. இல்ல புரியல, தண்ணி கீழே ஊத்திருக்குன்னு தெரியுது, அதுலயே காலை வச்சு வலிக்குவருக்கு எங்கள்கிட்ட நாங்க வேற உங்கள்கிட்ட திட்டு வாங்கணுமா, எங்களுக்கு ஏன் தலையிட்டா அப்படின்னு நான் ஜங்குக் கேட்க, நம்ம தான் ஜங்குக் சுமாரு பாருங்க நம்ம மேல பழி போடுறாங்க, நாங்களே ஏதோ ஒரு ஊர்ல இருந்தோம், அதுதான் பிரச்சனை, புரியுதா இல்லையா அப்படின்னு அவங்க அண்ணன் திரும்பி கத்துறான். அவங்க உங்க குழந்தைய தானடா சுமக்குறா, இதோ வேற எவனோட குழந்தை கள்ளத்தொடர்புல பொறுத்த மாதிரி பேசுறீங்க. 9 மாசம்டா, 9 மாசம் நீங்க எங்கடா அவ கூட இருந்தீங்க, நீங்க பாட்டு இந்த கிளவி வச்சுட்டு போயிட்டீங்க, இந்த கிளவி என்ன பேச்சு பேசுறான்னு எங்களுக்கு மட்டும் தானடா தெரியும், நான் ஒவ்வொரு நாளும் போன் பண்ணி அழும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், பேசாம நம்மளே வழகா வச்சு கூட்டு போயிருக்கலான்ற அளவுக்கு தோணுச்சு, நீங்க தானடா சொன்னீங்க, இல்ல எங்க பொண்டாட்டி நாங்களே பாத்துக்கோம் கிழிச்சிங்க நல்லா. அதனால நம்ம உங்க அண்ணா சொல்ல, இங்க மிச்சம் 6 பேரும் தலையை குனிஞ்சிருக்காங்க. அதான் நம்ம சுகர் டாக்டர் கூப்பிட்டு போயிருக்காரு. இப்போ டாக்டர் உள்ள பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ல பெயிண்ட் ஆயிட்டாங்க, அவங்களே கொஞ்சம் தெரிஞ்சிச்சுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ இவனுங்க 7 பேர் தான் நின்றுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ ஓவர் ஆக்ட் பண்றீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஷிவ் ஓக்கப் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜிம்மன் பேச, நம்ம சுகா தான், ஜிம்மன் கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா இல்லை ஏதாச்சும் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா டென்ஷனாலே தெரியும். ஓகே நம்ம எல்லாம் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வாயை முடிக்கிறானுங்க. உங்க அண்ணன் அப்படியே சுகாவை பார்த்து முடிச்சுட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்க அவ்வளோ பேலா ஒரு எமோஷனே இல்லாத மாதிரி படுத்திருக்கீங்க, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நம்மளுக்காக அவ லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணா, இப்போ கடைசியில் அவ லைஃபே போயிடும் போல அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ½ கழிச்சு பாக்குறான், நீங்க தான் முழிச்சு உட்காந்துருக்கீங்க, உங்க அண்ணன் தான் உட்காந்துருக்கான், எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, உங்க அண்ணன் தான் தனியா பேசணும்னு சொல்லி உட்கார வச்சிருக்கவங்கள நீங்களும் பாத்துட்டு என்னன்னா அப்படின்ற மாதிரி சாஃப்டா கேக்குறீங்க, ரொம்ப அமைதியா ஒண்ணுமே இல்லாத மாதிரி வாய்ஸ்ல. அப்போ உங்க அண்ணா தான், மயன் பேசாம எங்க கூட வந்துடுறேன், டிவோர்ஸ் பண்ணிடுறேன்டி, லூசானா நீ, இதுல நடந்தது ஏன் தப்பு, அவனுக்கு எதுவுமே பண்ணல, அவனுங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, தேவையில்லாம நீ ஏன் ஒரு டிசைட் பண்ணாத, தேர் குட், ஜஸ்ட் கொஞ்சம் அவங்களோட குட் அண்ட் பேட் எல்லாத்தையுமே என்கிட்ட காட்டுறாங்க, பிகாஸ் நான் தானே அவங்க ஒய்ஃப், அவங்க என்கிட்ட தானே காட்ட முடியும், நீ ஏன் நான் அப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் இன்னமும் நீங்க உங்க அண்ணன்ட்டு வாயாடிட்டு இருக்கீங்க அவனுங்களுக்காக. இதை நம்ம ஜென் கேட்டிருப்பான், நம்ம எவ்வளோ பண்ணோம், இருந்தாலும் அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாளே அப்படின்ற மாதிரி இருக்கு ஜின்னுக்கு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 days கழிச்சு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அப்படியே தான் உங்கள் லைஃப்பும் போயிருக்கும். கொஞ்ச நாள் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நம்ம ஜின்னும் ஜெயாபும் மாற்றி மாற்றி. ஸோ
ஸோ இப்போ என்னன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே அவனுங்களும் வந்து போக ஆரம்பிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களோ தெரியல, மிச்சம் 5 பேரோ இல்லை அவனுங்க 3 பேரும் சேர்ந்து திருப்பி ஜின்னும் ஜோவோ பேக் டு ஃபார்ம் வந்தோன்னா அவ்வளோ சண்டை போடுவானுங்க, திட்டுவானுங்க. உங்களுக்கே இவனுங்களாம் எப்படிப்பட்ட ஆளுடா, நல்லா தானடா இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன திருப்பி அப்படியே பண்றானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் எப்படியோ மூட்டி மோதி ஓட்டியிருப்பீங்க. இப்போ திருப்பி ஒரு 1.5 years கழிச்சு யூஆர் ப்ரெக்னென்ட். இந்த தடவை அவனுங்களே ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரயான் பிறந்திருப்பான். நீங்க அதெல்லாம் யோசிச்சு பாக்குறீங்க. ரயான் பிறந்ததுக்கு அப்புறம் அவனுங்க என்னெல்லாம் பண்ணானுங்கிறதையும் யோசிச்சு பாக்குறீங்க. ரயான் பிறந்ததுக்கு அப்புறம் அவனுங்களா செம்ம குழந்தையே தூக்கி வச்சுட்டு இருக்கிறது, உங்கள்கிட்ட குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. அவனுங்க அவன் அம்மா வேணும் அம்மா வேணும் அப்படி அழுவான். ஆனா வந்து நாங்க என்னமோ பண்ணிக்கிறோம், நீ அமைதியாரு, நீ ஒண்ணு எங்க குழந்தைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவானுங்க. நீங்க நான் என்னடா பாவம் பண்ணேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எங்க ப்ளீஸ் ஜோன் ஜான் ஜான் ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, குழந்தை அழுறா ஜங்கு, ஃபீட் பண்ணும் ஜங்கு, ஏன் ஜங்கு இப்படி பண்ற. அதெல்லாம் பரவாயில்ல, நாங்க பாக்கெட் நாங்க நார்மல் மில்க் கொடுத்துக்குறோம். அதனால இந்த ஜங்குக்கு சொல்ல ப்ளீஸ், அவன் சத்தியமா அது அவனுக்கு ஒத்துக்காது, உங்களுக்கு சொன்னா புரியுதால, அவன் குழந்தைங்க, 3 மாசம் குழந்தைய என்னங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னா சொல்லி நீங்க கத்த. நம்ம ஆரம்பம் அதான் கேட்கறால கொடுங்க அந்த மாதிரி சொல்லி அவன் கத்துறான். ஏன்னா பிகாஸ் அவன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், நீ கத்துலயே அவனுக்கு டென்ஷன் ஆகுது. இப்படியேதான் போயிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனை பண்ணுவானுங்க. நீங்களும் எப்படியோ பொறுத்து போகணும், காம் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் நீங்க உங்களே ஓட்டிட்டு இருப்பீங்க. ஆனா அவனுங்க பண்ற டென்ஷன்ல தான் உங்களுக்கு டென்ஷன், திருப்பி பிபி அது உங்களுக்கு திருப்பி. பிகாஸ் குழந்தை பெத்த உடம்புங்க அப்படி இருக்கும், பச்சை உடம்பு கறிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க ரொம்ப டயர்டா இருவீங்க, அடிக்கடிக்கு உங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும், பாடி வீக்கா இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணணும். சாப்பாடு ஊட்டி விடணும், காலைல உங்களுக்கு டை கட்டி விடணும், இது இல்லாம அவனுக்கு கிளப்பணும், இந்த குழந்தைய வேற மேய்க்கணும், உங்களுக்கு நிறைய இதுவாயிடுச்சு. நீங்க இருந்தாலும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க, அவனுக்கு கண்டுக்கிறது கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரியே போகும்போதுதான் ஒரு நாள் என்ன இருக்கும்னா, நமக்கு அவனுங்க குழந்தைய மட்டும், நம்ம ரயானை மட்டும், இந்த 3 மாச குழந்தைய மட்டும் வச்சுட்டு அவனை பார்த்து சிரிப்பான்ல, அப்பா தெரியும் இல்லையா, நம்ம பார்த்து சிரிக்கிறான். இதை வந்து அவனுங்க அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஜெவாப் தான், இங்க பாடுற குட்டி பையா, என்னன்னாலும் சரி உங்க அம்மா மாதிரி நீ இருக்கக்கூடாது. சி என்னவோ ஏதோ படிக்க கூட கிடையாது, 12th பாஸ் பண்ணதோட சரி, கொஞ்சமாச்சு படிச்சிருக்காளா, என்ன பொண்ணோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜெவாப் சொல்ல, நம்ம சுகாதான், உங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லடா, ஒரு வேலை செய்ய துப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சுகா கமாண்ட் அடிக்கிறான். இதெல்லாம் நீங்க அந்த ரூமை கிளீன் பண்ணலான்னு வந்திருப்பீங்க, உங்க காதல் எல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வேற உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. இதெல்லாம் நீங்க நினைச்சு பாக்குறீங்க உங்க பெட்ல உட்காந்து நீங்க சிரிச்சிட்டே. ச்சே, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்ல. நம்ம அண்ணனுக்காக நம்ம லைஃப் ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணோம். இப்போ இவனுங்களுக்காக நம்ம லைஃபே நம்ம 5 வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நான் வேற என்ன பண்றான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க உங்க குழந்தைய பத்தி தான் யோசிக்கிறீங்க. அப்போ உங்க அண்ணி தான் உள்ள வந்துட்டு, வயன் உள்ள வரலாமாடா, வாங்க அண்ணி வாங்க, ஒண்ணும் இல்லை உள்ள வாங்க அப்படின்ற சொல்லி நீங்க தான் வந்து சொல்றீங்க. அவங்களும் உங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டு உங்க கையை பிடிச்சி, நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் சரி, ஆனா ஒண்ணுக்கு நிறைய தடவை யோசிச்சுக்கோ. பிகாஸ் டிவார்ஸ்ன்ற ஒரு கேஸ் ரொம்ப பெருசு, உனக்கே தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல. தெரியும் நீ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். உனக்கு ஒன்று வேணான்னு தோணிச்சுன்னா டு த எக்ஸ்ட்ரீம் வேணான்னு நில்லு. இந்த மாதிரி திசாதத்துல நிக்காத. இப்ப பாத்தியா நான் எங்க வந்து நிக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமா நீ நான் will never be this or that அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே இப்போ பார்த்தா உங்க அண்ணன் கத்துல சொந்தா கேக்குது, உன்னை யாரா வர சொன்னீங்க, நீ யாரா இங்க வர்றதுக்கு, என் தங்கச்சி ஏற்கனவே 2 தடவை கொண்டது பத்தாதா, இன்னொரு தடவை வேற கொல்ல வந்துட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி கத்த. என்னாச்சு அண்ணா ஏன் கத்துறான் அதே மாதிரி நீங்க கேட்டே வெளியே வரீங்க. ஒன்னும் இல்ல தெரியலவா போய் பாக்கலாம் அப்படிமா சொல்லி உங்க அண்ணியும் உங்களை கூப்பிட்டு வர்றாங்க. பார்த்தா நம்ம வீமின் குக் 3 பேர் தான் நிக்கிறாங்க. நீங்க மேல இருந்து பாக்குறீங்க. அத நீங்க பாத்துட்டு, அண்ணா என்ன வேணுமா உங்களுக்கு அது மாதிரி நீங்க கேட்க, அப்போ நம்ம ஜீமன் தான், அவன் அழுறாண்டி, நீ வேணும் அழுகுறாண்டி, ஏன் இந்த குழந்தைய விட்டுட்டு வந்த, உங்களுக்கு தான் நீங்க தான் சொன்னீங்களே உங்க குழந்தைக்கு கூட நான் வேணான்னு, வேற யாராச்சும் பாத்துக்கோங்க. இன்னும்
நம்ம சுகா இல்லை நம்ம ஆரம் பார்த்துருப்பானே ஏதாச்சும் ஒரு பொண்ணா பார்க்கலையா? அதனால திரும்பி வந்திருக்கீங்களா என்ன? பிறந்த 3 மாச குழந்தைக்கு கூட நாங்கள் பால் நார்மல் பால் கொடுத்துக்குறோம். நீ கொடுக்குற பால் வேணாம்னு சொன்ன ஆளுங்க தானே நீங்க. இப்போ நான் குழந்தைக்கு நான் வேணும்னு கேட்குறீங்க. அது மாதிரி நீங்க மேல இருந்து கத்த உங்க அண்ணனா இவன் என்னையில இருந்தா இப்படி பேச ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நீங்க அப்படியே மேல இருந்து வீமின் குக்க பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்களே உங்க பையனை பார்த்துக்க வேண்டியதானே? வயன் அது நம்ம குழந்தைடி. நீங்க என்னையில இருந்து நம்ம குழந்தைன்னு பார்க்க ஆரம்பிச்சீங்க என்னைக்கு? எப்படி நீங்க அடிச்சு நான் மயக்க போட்டு விழுந்து இன்னொரு குழந்தை அபார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது நம்ம குழந்தைன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? நான் அந்த விஷயத்த தப்பே பண்ணல ஜாக்கு. அவன் போய் உள்ள லாக் ஆனதுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? என்ன அப்படி அடிச்ச? காலையில என்னன்னா நம்ம பார்த்து மனுஷி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இல்ல என்ன மாதிரி தெரியுது? என்ன அப்படி ஹேண்டில் பண்றீங்க? என்னால வர முடியாது. we are getting divorced அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்லி நீங்க சொல்லிட்டு நீங்க ரூம்குள்ள போயிடுறீங்க. உங்க அண்ணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி ஒரு கன்ஃபார்மான டிசிஷன் எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்க அண்ணனும் கிடைச்சா கிளம்புறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா? அதே மாதிரி உங்க அண்ணா கேட்க நீ பேசாத. நீ உன் சுயநலத்துக்காக உன் தங்கச்சியோட ஸ்டெடிஸை வேஸ்ட் பண்ணாதானடா நீ. அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை மிஸ்டர் கிம் தயாங். பி ஆன் யர் லிமிட்ஸ் அப்படின்னா உங்க அண்ணா கத்த. நீங்க அந்த பேச்சு கேட்டு நீங்க வெளியே வந்து என் அண்ணன் என்ன பாத்துக்கிட்டான். உங்களை மாதிரி ஒன்னும் டார்ச்சர் பண்ணல படிக்கலன்னு சொல்லிட்டு. உன்னால முடியல நீ படிக்க வச்சிருக்க வேண்டியதானா? படிக்க வச்சிருக்க வேண்டியதானே? கட்ட பொண்டாட்டி தானே நானு. நீ படிக்க வச்சிருக்க வேண்டியதானே? உன்னால படிக்க வைக்க துப்பு இல்லைல்ல. அப்ப மூடிட்டு போ. எங்க அண்ணனை பேசுற வச்சுக்காத நீ. அதே மாதிரி சொல்லி நீங்க தேங்க பார்த்து கத்த. அவனுங்க 3 பேரும் அவ்வளவு அமைதியா இருந்த பொண்ணாடா இப்படி பேசுறது. அப்ப இருந்த வயன் வேற இப்ப இருக்க வயன் வேற. நீங்க என்ன எப்போ அவ்வளோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்பவே நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த 2 days முன்னாடி நான் மொத்தமா செத்துட்டேன். இனிமே நான் யாருக்காகவும் என் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றதா இல்ல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 பேர் போய் அவங்க அண்ணங்கள்ட்ட சொல்லுங்க. ஹியர் ஆஃப்டர் ஐ ஆம் நாட் யோர்ஸ். நான் எப்பயுமே உங்களுக்கு இல்லை, அது வேற விஷயம். நான் இனிமே உங்களோட பொண்டாட்டி கிடையாது. நீங்க என் புருஷன் கிடையாது. ரயான் பாவம் தான். அதுக்காக நீங்க தானே சொன்னீங்க நீங்களே பார்த்துக்கோங்க. ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ். அவனுக்கு அம்மா வேணும்னு தோணுச்சுன்னா அவன் வந்து பார்க்கட்டும். வேணும்னா கூட்டு வந்து காமி. அவ்வளவுதான். அப்படியே சொல்லி நீங்க உள்ள போயிடுறீங்க. அவனுங்க நீங்க இப்படி பேசுவீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டானுங்க. அவனுக்கு 3 பேரும் அப்படியே கண்ணில் தண்ணியோட அப்படியே போறானுங்க வெளியே. நம்ம டேங் தான் வயல் இப்படி பேசுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலடா. ஐயா நம்ம பண்ணதுக்கு அவன் இவ்வளவு பேசுறது ரொம்ப கம்மியா ஆகும். அழுவா நம்ம ஜாக்குக்கு சொல்ல டேய் வலிக்குதுடா. இப்பதான்டா தெரியுது. எனக்கு ரொம்ப வலிக்குது. அவன் எப்ப 5 வருஷம் நம்ம இப்படி பேச தாங்கிட்டு இருந்தா அவன் ஒரு நாள் 1 மணி நேரம் பேசுறதுக்கு எனக்கு இப்படி வலிக்குதேடா. அதனால ஜிம்மு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்ல நம்ம எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கோம்ல. நமக்கு இதெல்லாம் தேவைதான்ல. ஆனா ரயான் என்னடா பாவம் பண்ணா? அவன் குழந்தைடா. நம்ம பண்ண தப்புக்கு நம்ம பிள்ளையும் சேர்ந்து அனுபவிக்கணுன்றத ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அவனும் போய் கார்ல ஏறி உக்காந்துக்கிறான். இவனுங்களும் வந்துடுறானுங்க. சோ அவனுங்க போய் அங்க அப்படியே அவனுங்க 4 பேர்ட்ட சொல்ல நம்ம ஜென்னுக்கு ஜியாப்புல ஷாக்கா இருக்கு. அவனுங்க 4 பேரும் உண்மையாவே வயன் அப்படி பேசினாளா? வயன் தான் அவங்க அப்படி பேசினா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வந்து பேசுறேன் வயன் அப்படியே நம்ம ஜின் வர நாங்க பேசுனதுக்கே இப்படி பேசினா உங்களெல்லாம் சத்தியமா அசிங்கமா கேட்பாயா? அது மாதிரி நம்ம சொல்லி நம்ம ஜிம்மன் சொல்றான். அப்ப நம்ம டீ தான் ஆமா ஹாயாங் செம்ம டென்ஷன்ல இருக்கா. அதுவும் சுகர் ஆற மேல செம்ம டென்ஷன்ல இருக்கா. அது மாதிரி சொல்ல எல்லாம் எங்க தப்புதான் இல்ல. எல்லாம் என் தப்புதான். ஒரு நல்ல பிரதர் அவங்களை நான் தான் லீட் பண்ணிருக்கணும். நான் அது தப்பு பண்ணிட்டேன். அது மாதிரி சொல்லி நம்ம ஆரம் ஒரு மாதிரி ரொம்ப அழுகுறான். அப்போ நம்ம ரயான் தான் எனக்கு அம்மா வேணும். எல்லாம் உங்களால்தான். எனக்கு என் அம்மா வேணும். இப்போ நீங்க என் அம்மாட்ட கூட்டு போலன்னா நானே எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவேன். அதெல்லாம் சொல்லி அவன் அழுறான். 3 வருஷம் குழந்தைங்க என்ன சொல்ல முடியும்? இப்போ நம்ம சுகாதான் நான் கூட்டு போய் அவனை விட்டு வரேன். அது மாதிரி சொல்லி அவன் மேல போய் அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி
ரயானை கையில தூக்கிக்கிட்டு வரான். ஸோ அவனும் கார் டிரைவ் பண்ணிட்டு அவங்க வீட்டு வாசல் முன்னாடி தான் வரான். அப்படியே பொறுமையா வந்து கேட்டை திறந்துட்டு கதவை வந்து காலிங் பெல் அழுத்துறான். நம்ம அண்ணா உங்க அண்ணா தான் வந்து திறக்கிறான்னு எனக்கு தெரியும், இப்போ என் வேணா வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா சுகா கையில ரயானோட வந்திருக்கான். அவன் வந்தோட ரயானை தூக்கிட்டு கையில அதை கூட்டு வந்து விட்டீங்களே கிளம்புங்க அந்த மாதிரி சொல்ல இல்ல அவ இனிமே உங்களை பார்க்க மாட்டேன். நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு. உங்களுக்கு அவளை பிடிக்கலையே, 12th வரைக்கும் படிச்ச பொண்ணு உங்களுக்கு எதுக்கு? போய் நல்ல பொண்ணா இருந்தா உங்க பிசினஸ் ஃபீல்ட்ல நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, அவனுங்களாம் கூட போய் பார்த்துக்கோங்க. பிகாஸ் என் தங்கச்சிக்குலாம் நீங்க கால் தூசிக்கு சமம். உங்களை 5 வருஷம் பொறுத்து ஒரு குழந்தைய பெற்று குழந்தைய 3 வருஷம் வளர்த்துருக்கால, அவளுக்கு நீங்க இதோட நல்லா சிறப்பா செஞ்சிருக்கணும். சாவர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவளே மன்னிச்சாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி உங்க அண்ணா சொல்றான். நீங்க ரூம்ல இருந்து இதெல்லாம் கேக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, என்னதான் லவ் பண்ணிட்டீங்களங்க முடியுமா? ஸோ நீங்களும் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்து ரயான் குட்டி ரயான் கூப்பிடுறீங்க. அவன் உங்க அண்ணன் கையில இருந்து குதிச்சுட்டு போய் அம்மா அவங்க பண்ண தப்புக்கு அம்மா என்ன என்ன விட்டு வந்துட்டல நீ, அம்மா அம்மா என்ன விட்டு வந்துட்டல நீ அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளோறான். சாரிடா கண்ணா, அம்மாக்கு வேற வழி தெரியல, உங்க அப்பா உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க, எனக்கு அப்பா வேணும், எனக்கு அம்மா அம்மா தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவளோட சுகா பாக்குறான். நம்ம எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கோம்ல. இப்போ நம்ம லைஃபோட 2 ஜென்மமே நம்ம விட்டு போகுது இல்ல அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஸோ ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்னா, இந்த ஸ்டோரியில வந்து நான் ஹாப்பி எண்டிங் கொடுக்க போனா சாண்ட் எண்டிங் கொடுக்க போறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மேபி டு த ரியாலிட்டி பார்த்தோன்னா கண்டிப்பா சேட் எண்டிங் தான் வரும். ஆனா இமேஜினேஷன் இல்லையா, ஹாப்பி எண்டிங் தான் கொடுப்பேன், அதில் நோ இஷ்யூஸ், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு பொண்ணு 5 வருஷம் இப்படி 5 வருஷம் இவ்வளோ இவனுங்க பண்ற டார்ச்சர்லாம் எவ்வளாச்சும் தாங்கிட்டு போல சொல்லுங்க. நம்மலாம் யோசிச்சு பாருங்க, நமக்குலாம் சுயமரியாதை ஒண்ணு இல்லைன்னா இப்படிலாம் அடிக்கிறானுங்கல்ல. இந்த மாதிரி நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாதுடா. இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னே நினைச்சேன், அதனாலதான் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய அப்பாவா இருந்தாலும் சரி, உங்க அண்ணனா இருந்தாலும் சரி, உங்க தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பையனா இருந்தா கூட சரி, ஓகேவா, யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை டச் பண்ண யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. புரிஞ்சா? நான் இதுல ஏன் தெரியுமா ரயானை கூட அவங்கள்ட்டே விட்டு வந்திருப்பீங்கன்னு காமிச்சிருப்பேன். பிகாஸ் கண்டிப்பா அவனுங்க தானே சொன்னானுங்க என் பிள்ளைக்கு நான் வந்து நானே ஃபீட் பண்ணிக்குவேன், நானே பாத்துக்குவேன். அப்போ உண்மையுமே பிள்ளைய வளர்க்குற கஷ்டம் ஒரு அப்பனுக்கு தெரியணும். புரியுதா? யோசிச்சு பாருங்க, ஒரு நாளா அவனால மெயின்டைன் பண்ண முடியல அவனுங்களால, அப்போ இத்தனை 5 வருஷமா நீங்க மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி இருந்திருக்கும். ஸோ இதுதானே நான் சொல்லணும்னு நினைச்சேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, எப்படிக்கா எப்படி குழந்தைய விட்டு போலாம் அப்படிலாம் சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன் இல்லையா, நடக்கலாம். அது இல்லாம 3 வயசு குழந்தை எப்படிக்கா அப்படி பேசும்னு கேட்டீங்கன்னா அது தெரியல. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன்டா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் வரும். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பாய்.